வணக்கம் நண்பர்களே. பொதுவா இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட செய்திகள் பார்க்கும்போது இன்னைக்கு பார்க்க போற செய்தி ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்ததுங்க. எனக்கு என்னடா அது இந்தியா கிட்ட இருந்து இவங்க வாங்க போறாங்களா அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்றதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரம்ப் அவர்களோட கம்பேக் பொதுவா ஒரு பக்கம் குஷியில இருக்காங்க நிறைய பேர், இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட அதிர்ச்சியில தான் இருக்காங்க. அதுல வெஸ்ட் நாடுகள்லயே ஒரு சில நாடுகள் பாத்தீங்கன்னா இந்த கனடா, ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியில தான் இருக்காங்க. இதுக்கு நடுவுல கொஸ்தொல்ல தாங்க முடியலப்பான்னு இப்ப பங்களாதேஷ் மிகப்பெரிய உச்சகட்ட பயத்துல இருக்காங்க இந்த அரசாங்கம் சொல்லப்படுது. இதுக்கான காரணங்கள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட இத்தனை 5 நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்க. ஆனா இப்ப பங்களாதேஷ் ராணுவத்துக்கும் போலீஸுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கட்டளை இந்த அரசாங்கம் விதிச்சிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட வெற்றியை யார் யாரெல்லாம் பங்களாதேஷ்ல செலிப்ரேட் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினாங்களோ எல்லாரையும் புடுறா, எல்லாரையும் ட்ராக் பண்றா. எவ்வளவு செலவான பரல, சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தாவது ட்ராக் பண்ணு, போஸ்டர் அடிச்சிருக்க ஒருத்தனையும் விடாத அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொருத்தரா கடந்த 24 மணி நேரத்துல அவ்வளோ ட்ராக் டவுன் நடந்து எல்லாரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இப்படி ஒரு அரெஸ்ட் அப்படின்றது தெரியல. ஆனா ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையா அங்க நடக்கிற இந்த மைனாரிட்டிஸுக்கு எதிராக நடக்கிற தாக்குதலை கண்டிச்சிருக்காரு. குறிப்பா இந்துக்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை கண்டிச்சிருக்காரு. சோ இது ஒரு விதமான கோபத்தின் வெளிப்பாடா இப்படி கூட பண்ணியிருக்கலாம். இது மட்டும் இல்ல, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தளவு அவ்வளோ சீக்கிரத்துல எந்த ஒரு விஷயத்தையும் மறந்துட மாட்டாரு. அவரு அந்த அளவுக்கு எங்கெங்க எப்படி எடுத்து சொல்லணுமோ அப்படி எடுத்து சொல்லிடுவார். இந்த யூனிஸ் பொறுத்தளவு கிட்டத்தட்ட தனிப்பட்ட முறையில அவர் மேல ஒரு கோபமும் காட்டமும் இருக்கதான் செய்து. சோ அதை கண்டிப்பா வெளிக்காட்டுவார். ஏன்னா ஜோ பைடன் இருக்கும்போது நீ வெளிப்படையா ஃபண்டிங் பண்ணதை நான் மறந்துட மாட்டேன்ற மாதிரியான ஒரு சில கிரிட்டிசிசம் இதுக்கு முன்னாடி விட்டுருக்காரு. சோ அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தின் வெளிப்பாடா பங்களாதேஷ் இந்த முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எடுப்பாங்க அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. சோ இது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னா கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் எப்படி மாறுபட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு நிறையவே. சோ இப்ப இந்த நவம்பர் 3ஆம் தேதி நடந்த பிரம்ப்டன்ல நடந்த இந்து கோயில்ல நடந்த தாக்குதல் கிட்டத்தட்ட உலக தலைவர்கள் எல்லாருமே கவனம் ஈர்த்திருக்கு, எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க. சோ இந்த காலிஸ்தான் பிரிவினவாத குரூப் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு கூட இப்ப தெரிய ஆரம்பிச்சது இந்த ஒரு சம்பவங்களுக்கு பிறகு. ஆனா இத்தனை நாட்கள் கழிச்சு இன்னைக்கு டெல்லியில கனடாவோட தூதரகத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இந்து சீக் குளோபல் ஃபோரம் இவங்க இந்த குரூப் இருக்காங்க பாருங்க, இவங்க ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்திருக்காங்க. சோ சீக்கியர்களும் இந்துக்களும் ஒன்னா இருக்கிற ஒரு அசோசியேஷன் ரொம்ப நாளாவே இருக்கு. சோ இந்த அசோசியேஷன் இப்ப இந்த ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்தியிருக்காங்க. சோ இந்த ப்ரொடெஸ்ட்ல குறிப்பா இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகள்னால 3 இந்து டிவோட்டிஸ் உமன்ஸ் தாக்கப்பட்டிருக்காங்க, குச்சியால தாக்கப்பட்டிருக்காங்க, குழந்தைகள் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பேனர் வச்சுதான் இவங்க இந்த ப்ரொடெஸ்ட் நடத்தியிருக்காங்க. சோ இவங்க குறிப்பா இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் ஒரு வயலண்ட் ப்ரொடெஸ்டா மாறக்கூடாது. இது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அரசாங்கம் அதிகமான ஒரு செக்யூரிட்டியை கொடுத்திருக்காங்க இந்த கனடாவோட தூதரகத்துக்கு. சோ நீங்க உங்களை மாதிரி நாங்க இல்லைன்னு ஒரு எடுத்துக்காட்டா கூட காமிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ அதன் அடிப்படையில முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரொடெஸ்ட் கொஞ்சம் அமைதியான முறையில் நடக்கணும் அப்படின்ற விஷயங்களை கவனம் செலுத்தியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு சம்பவம் நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த அட்டாக் சம்பவம்னால இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதை ஆதரிக்கிற ஒரு சில தலைவர்களே, சீக்கிய தலைவர்களே நீங்க ரொம்ப ரெட் லைனை கிராஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கைகள் விட்டதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இது மட்டும் இல்ல, இன்னொரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன எழுப்புறாங்க சர்வதேச ஊடகம் பாத்தீங்கன்னா, இப்ப கூட அந்த ஒரு சேனல்ல, குறிப்பா லோக்கல் சேனல்ல அங்க இருக்கிற போலீஸ் சொல்றாங்க இன்னும் 4 பேரை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு அப்படின்ற ஒரு சில பேரை வெளியிடுறாங்க. அதுல ஒருத்தர் கூட சீக்கியர்கள் கிடையாது, அதுல எல்லாருமே இந்துக்கள் தான். சோ தொடர்ந்து இந்துக்கள் தான் அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் காமிச்சிட்டு இருக்காங்க. யாரை கூல் டவுன் பண்றதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இது ஜஸ்டின் ட்ரூடோ மட்டும் தான் டைரக்டா பண்றாரா,
இல்ல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த குரூப்ல காலிஸ்தான் பிரிவினவாதிகள் கோஷம் எழுதுற குரூப்ல வந்து ஒரு போலீஸ் ஆபீசரே இருந்ததை நம்ம பார்த்தோம். சோ அந்த மாதிரி ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்களே இந்த மாதிரியான செயல்கள் பண்றாங்களா அப்படின்ற ஒரு ஹெவியான டவுட் வந்து நமக்கு வருது. சோ அங்கேயும் வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், ஒரு ஹேட் பாலிடிக்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு மாத்தி வச்சிருக்கோம் கனடாவோட இந்த அரசியல் கட்டமைப்பே அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் நம்ம எழுப்ப வேண்டியது இருக்கு. இருந்தாலும் கனடா வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அதிர்ச்சி வந்து பாசிட்டிவ் எஃபெக்டா இல்ல நெகட்டிவ் எஃபெக்டா இருக்க போதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா கனடா என்ன சொல்லியிருக்காங்கன்னா SDS ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க, அதாவது ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம்ன்ற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மூலமா ஸ்டூடெண்ட்ஸா நீங்க விசா அப்ளை பண்ணி ஈஸியா அங்க உள்ள வரலாம். அப்படியே ஸ்டூடெண்டா இருந்துட்டு அப்படியே அவங்க வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆனவங்க தான் நிறைய இருந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து திடீர்னு நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் இருக்காங்க, 13 நாடுகள் கிட்ட வந்து இது வந்து இதனால பலன் அடைகிறாங்க. ஆனா 90% இந்திய மாணவர்கள் தான். இந்த ப்ரோக்ராம்ல 13 நாடுகள் சொன்ன நாடுகள் இந்தியா, சைனா, பாகிஸ்தான், பிரேசில், செனிகல், அதுக்கப்புறம் நைஜீரியா. இந்த நாடுகள் எல்லாமே வந்து இருக்காங்க. பட் ஆனா 90% இந்தியால இருந்து தான் போறாங்க. அதுலயும் இந்தியால 90% பஞ்சாப்ல இருந்து தான் அதிகமா போறாங்க. சோ அவங்க மூல செலவை வந்து அங்க போய் பண்ண வச்சிடறாங்க. சோ அவங்க மூலமா அங்க டைரக்டா லிங்க் வச்சு இதுக்கான பிரிவினைவாதம் பண்றதுக்கான எல்லா ஃபியூலும் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். சோ குறிப்பா அங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து மத்த இடத்துல இருக்கிற மாதிரி, மத்த ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து அங்க பெரிய லெவல் இல்ல. ஏன்னா அங்க நிறைய பேர் விவசாயம், அதுக்கப்புறம் ராணுவத்துல இணையறதுதான் வந்து அதிகமான ஒரு இது இருக்கனால அந்த கட்டமைப்பு அப்படியே இருந்துருச்சு. சோ இதனாலதான் அங்க போய் படிக்கிறேன்னு போய் அங்கேயே வேலை பார்த்துட்டு செட்டில் ஆறாங்களா அங்க மாணவர்கள் அப்படின்றது தெரியல. பட் இந்த ஒரு முடிவுகள்னால இந்தியாவுக்கு அது பாசிட்டிவா அமையுமோ, அங்க இருக்க சீக்கிய மாணவர்களோட போற விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகுமோ அப்படின்ற ஒரு கேள்விகள் நமக்கு எழுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லுங்க. சோ இது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பிரான்சுக்குமான உறவுகள் கடந்த ஒரு சில ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு நெருக்கமா செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். குறிப்பா இந்த ரஃபேல் ஒப்பந்தங்களுக்கு பிறகு ரஷ்யா தான் வந்து நம்மளோட முக்கியமான டிஃபென்ஸ் இம்போர்ட்டரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிரான்ஸா தான் இருக்காங்க. சோ பிரான்சும் இந்தியாவும் அந்த அளவுக்கு நெருக்கமா செயல்பட்டு இருக்காங்க. இப்ப ஒரு முக்கியமான அதிகாரி, அதாவது பிரெஞ்சு ஆர்மியில இருக்க பிரிகேடியர் ஜெனரல் லெவல்ல இருக்கிற ஒரு முக்கியமான அதிகாரி வந்து இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. இவரோட இந்த பயணத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வெளியில வந்திருக்குங்க. என்னன்னா, இந்தியா வந்து குறிப்பா இந்த ராக்கெட் சிஸ்டம்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. சோ நம்மளோட இந்த பினக்கா ராக்கெட்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ராக்கெட்ஸா இருக்கு. அதுல நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டா நம்ம அர்மீனியாவுக்கு தான் கொடுத்தோம். அது கிட்டத்தட்ட அரண்டு போனாங்க அசர்பைஜான். அவங்க வந்து டைரக்டாவே இந்தியா மேல குற்றம் சுமத்துறாங்க. இந்தியா வந்து வேண்டிட்டுமே இந்த போரை வந்து ஃபியூல் பண்றாங்க, இது வந்து இன்னும் ஊக்குவிக்கிறாங்க அர்மீனியாவுக்கு இந்த மாதிரியான ஒரு வெப்பன் சிஸ்டம் கொடுத்து அப்படின்னு சொன்னாங்க. ஈரான் மூலமா நம்ம அதை ஷிப் பண்ணோம். சோ அந்த ஈரான் மூலமா ஷிப் பண்ணதை ஒரு 3 லாரியில எடுத்துட்டு போறதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்து ஒரு பிரேக்கிங் நியூஸா 3 நாள் அவங்க டெலிவிஷன்ல ஓடிட்டு இருந்தது, அசர்பைஜான் டெலிவிஷன்ல. சோ இந்த அளவுக்கு பயந்து போன ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வெப்பன் வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜியை கண்டு பிரான்சும் வந்து ரொம்ப ஆர்வம் காமிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாங்க இந்த பினக்கா வந்து முழுமையா நாங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த சிஸ்டம் மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. சோ இதுக்கான விஷயங்களுக்காக நாங்க பினக்கா வந்து கன்சிடர் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தளவு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பை விட ஒரு கோஆபரேஷன் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் அதிகமா இருக்கு. சோ அந்த அடிப்படையில நாங்க வந்து செயல்பட்டு இருக்கோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்ல, தொடர்ந்து நாங்க இன்னும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸா வந்து மாறும். அதுக்கான வேலைகள் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. நாங்க அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சோ பிரெஞ்சு ஆர்மியை பொறுத்தளவு ஒரு 2 ஸ்டார் உள்ள ஆபீசர் வந்து இந்த அளவுக்கு நேரடியா இந்தியா கிட்ட இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பினக்கா ராக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு அர்மேனியாவை தொடர்ந்து கிட்டத்தட்ட பிரான்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. நாங்க வந்து வெறும் எக்யூப்மெண்ட் ஷேரிங் கிடையாது,
நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜா எங்களுக்கு என்ன தேவை, எங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்களும் வந்து எங்களோட பாலிசிஸை வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான கொள்கைகள் இனி வர காலங்களில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்குமான உறவு பயங்கர நெருக்கமா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்ல தெரிவிச்சிருக்காரு. பினக்கா ராக்கெட்ஸை பத்தி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, முழுசா நிறைய விஷயங்கள் இதை பத்தி பார்த்துட்டோம். பினக்காவை பொறுத்தளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ராக்கெட் சிஸ்டம் நம்ம வச்சுட்டு இருக்கோம், எஃபெக்டிவான ஒரு ராக்கெட் சிஸ்டம். ஸோ இது ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 12 ராக்கெட்ஸை அரை நிமிஷத்துல வந்து தாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, அது வந்து மல்டிபிள் லொகேஷன்ல வந்து இதை பயன்படுத்த முடியும். ஸோ மல்டிபிள் டைரக்ஷன்ஸ்ல வந்து இதை பயன்படுத்த முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா பினக்கா அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஃபியூச்சரா வந்து இருக்கு அப்படின்ற ஒரு காரணங்கள்னால இப்ப இந்தியா இதை வந்து பிரான்ஸுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அர்மீனியாவை தொடர்ந்து நிறைய நாடுகள் பினக்கா வந்து விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு யூரோப்ல ஒரு நாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமா பார்க்கணுங்க. ஏன்னா இப்ப பிலிப்பைன்ஸ் வந்து பிரம்மோஸ் வாங்கின பிறகு இந்தோனேஷியா, மலேசியா எல்லாம் போட்டி போட்டு அதுல என்னென்ன நமக்கு தேவையா இருக்குன்ற ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், வியட்நாம் உட்பட. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப யூரோப்ல ஒரு நாடு, அதுவும் பிரான்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எங்கேயோ போயிடும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். வெகு விரைவில் முடியணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இதை பத்தின எந்த ஒரு கருத்துக்களா இருந்தாலும், நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும், எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லலாம், இல்லாட்டி டைரக்டா மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா உங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த், பாய்.